திருட சென்ற இடத்தில் சிக்கிக் கொண்டதால் அதே வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட திருடனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் ஜீவா தெருவை சேர்ந்தவர் லக்ஷ்மி. இவர் வேலூரில் ஒரு வீட்டில் சமையல் வேலை செய்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இளைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் நேற்று அவர் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். அதே நிலையில் பிற்பகல் 2 மணி அளவில் அவர் வீட்டை பூட்டிவிட்டு விளையாட சென்றதாக தெரிகிறது. பின்னர் மாலை 4 மணி அளவில் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு மாயமாகி இருந்தது. மேலும் மற்றொரு கதவு திறந்து கிடந்தது. இதனையடுத்து தியாகு வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீட்டில் மர்ம நபர் ஒருவர் இருந்துள்ளார். அவரை பார்த்து அதிர்ச்சியில் சந்தேகமடைந்து உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி வீட்டின் மேன் கதவை பூட்டியுள்ளார். மேலும் அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வீட்டில் மர்ம நபர் புகுந்துள்ளது குறித்து தெரிவித்துள்ளார். அதோடு தனது அம்மாவுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லக்ஷ்மி இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். பின்னர் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டுக்குள் இருந்த அந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரது உடலை போலீசார் கைப்பற்றி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்தது. போலீசாரின் விசாரணையில் வீட்டுக்குள் தற்கொலை செய்த நபர் திருப்பத்தூர் மாவட்டம் கடாம்பூர் பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பதும் அவர் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் கூறுகையில் தற்கொலை செய்து கொண்ட பூபதி மீது வேலூர் வடக்கு, உமராபாத் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், லக்ஷ்மி வீட்டுக்கு திருட சென்றபோது அங்கு மாட்டிக்கொண்டதால் பயத்தில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.